கைஸ் யதார்த்தமா வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இந்த நியூஸ் வந்து கண்ணில் பட்டுச்சு. இந்த நியூஸ் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆன கணவர்களுக்காக இந்த நியூஸ். என்ன ஒரு மேட்டர்னா, ஆப்கானிஸ்தான்ல புதுசா ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அதாவது மனைவிய அதாவது எலும்பு முறிவு இல்லாம ரத்த கசிவு இல்லாம அடிச்சா அது வந்து குற்றம் இல்லையா? சரியா? அதுக்கு ஒரு அருமையான சட்டம் வேற போட்டிருக்காங்க. 90 பக்கம் கொண்ட சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. அது என்னன்னா, ரத்தம் வந்தாலோ அல்லது வந்து எலும்பு முடிஞ்சாதோ வந்து அது வந்து குற்றமாகுமாமா. மற்றபடி வந்து நீங்க நார்மலா அடிச்சு இதெல்லாம் வந்து பண்ணீங்கன்னா அது குற்றமாகாதாமா. அப்புறம் இன்னொன்று போட்டிருக்காங்க. அதனால சொல்லாம கொள்ளாம உறவினர் வீட்டிற்கு போனாங்களாம். சொல்லாம கொஞ்சம் வீட்டில் விட்டு போயிட்டாலோ அல்லது எங்கேயாவது உறவினர் வீட்டுக்கு போனாலோ அது வந்து தண்டனையாமா. அதுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. 3 மாசம் வரை சிறையாமா. கேட்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு உங்களுக்குலாம். நம்ம ஆளுக சொன்னாலே அப்படின்னு தட்டினாலே போதும், அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுவானுங்க. இந்த மாதிரிலாம் சட்டம் போட்டா எவ்வளோ இதாக இருக்கும் யோசித்து சொல்லுங்க. இந்த மாதிரி சட்டம்லாம் நம்ம இந்தியாவுக்கு வந்தால் எப்படி இருக்கணும்? இப்போ இன்னும் சொல்லணும்னா, நம்ம கை வைக்கலன்னா கூட பரவாயில்ல, சும்மா இப்படி பார்த்தாலே இப்படி சொல்லி உள்ள தள்ளிடுவானுங்க இவனுங்க. இந்த மாதிரிலாம் சட்டம் போட்டா என்ன ஆகுறது? யோசித்து சொல்லுங்க. இந்த மாதிரி சட்டம்லாம் இந்தியாவுக்கு வரலாமா? வந்தால் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கணவர்மார்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மேலும் வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனல் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.